உலகின் மிகச்சிறந்த கால்நடை மருத்துவர் மற்றும் ஒட்டுண்ணியியல் நிபுணர் தாமஸ் கேமரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1894 ஏப்ரல் 29 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் பிறக்கிறார் தாமஸ் ரைட் மோயர் கேமரன். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. தாமஸ் கேமரனுக்கு சிறு வயதிலிருந்தே பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் 1899ஆம் ஆண்டு தாமஸ் கேமரனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து தாமஸ் கேமரன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே தாமஸ் கேமரன் சயின்ஸ் அறிவியல் பாடங்களில் அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1904ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் தாமஸ் கேமரன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து தாமஸ் கேமரன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சயின்ஸ்லேயே பர்டிகுலராக பயாலஜி அண்டு ஜுவாலஜி, அதாவது பயாலஜி அண்டு ஜுவாலஜி உயிரியல் மற்றும் விலங்கியல், இந்த 2 பாடங்களில் தாமஸ் கேமரன் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. மேலும் இதே சமயம் தாமஸ் கேமரனுக்கு விலங்குகள், அந்த விலங்குகளின் மீது விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ அது பற்றிலாம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வமானது தாமஸ் கேமரனுக்கு ஏற்படுது. இதன் காரணமாகவே மெல்ல மெல்ல இவர் வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்ற கால்நடை அறிவியல் அதில் ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1911ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் தாமஸ் கேமரன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய லோக்கல் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அதே கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அங்கே இவருடைய அப்பா தாமஸ் கேமரனை 1911ஆம் ஆண்டு சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து இவர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய பிஎஸ்சியின் போது இவர் வெட்டர்னரி சயின்ஸ், அந்த கால்நடை அறிவியல், அதை தான் தாமஸ் கேமரன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கால்நடை அறிவியல் அப்படின்னு சொல்லும்போது கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகளினுடைய உடலியல் பண்புகள், உடற்கூறியல் பண்புகள், ஸோ அதெல்லாம் உள்ளடங்கியது இந்த வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்றது. ஸோ இதை தான் தாமஸ் கேமரன் படித்து வந்தாங்க. மேலும் இவர் ஒரு வெட்டர்னரியன், ஒரு கால்நடை மருத்துவர் ஆகணும் அப்படின்னு கூட இந்த காலகட்டத்தில் விரும்பி வந்தாங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் தாமஸ் கேமரன் இவருடைய பிஎஸ்சி அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோலேருந்து முடிக்கிறாங்க. குறிப்பாக வெட்டர்னரி சயின்ஸ் அதில் தான் இவர் பிஎஸ்சி முடிக்கிறாங்க. முடிச்ச இதே 1914ஆம் ஆண்டு முதல் உலக போரானது துவங்கியது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன உடனடியாக நிறைய பேர் இராணுவத்துக்கு தேவைப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தாமஸ் கேமரனும் இராணுவத்தில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக இவர் ஹைலேண்ட் லைட் இன்ஃபென்ட்ரி அப்படின்ற ஒரு படைப்பிரிவில் 1914ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்த 2 ஆண்டுகள் அந்த ஹைலேண்ட் லைட் இன்ஃபென்ட்ரியில் தான், அந்த ஹைலேண்ட் லைட் இன்ஃபென்ட்ரி அப்படின்ற பிரிட்டிஷ் ஆர்மியோடைய ரெஜிமெண்ட்டில் தான் இவர் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1916ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் இந்த ஹைலேண்ட் லைட் இன்ஃபென்ட்ரியிலிருந்து ராயல் ஃப்ளையிங் கோர் அப்படின்ற இந்த ஏர் ஆர்மி, ஸோ அதில் இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏர் ஆர்ம் ஃபோர்ஸஸில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அடுத்த 2 ஆண்டுகள் இவர் போரில் ஈடுபடுறாங்க. இதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைஞ்சாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, அதே மாதிரி இந்த ராயல் ஃப்ளையிங் கோர் எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்படுது. ஸோ 1919ஆம் ஆண்டு தான் தாமஸ் கேமரன் போரில் இருந்து வெளியே வராங்க. வந்ததுக்கப்புறமா இவர் மறுபடியும் இவருடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இவருக்கு வெட்டர்னரி சயின்ஸ்லேயே பெரசிட்டாலஜி அதில் ஆர்வம் ஏற்படுது. பெரசிட்டாலஜி அப்படின்னா ஒட்டுண்ணியியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த விலங்குகள், அதே மாதிரி தாவரங்கள் அதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், அதனுடைய உருவவியல், மார்ஃபாலஜி, அதே மாதிரி அதனுடைய லைஃப் சைக்கிள், அதுக்கப்புறமா அதனுடைய இக்காலஜி, சூழலியல், அதே மாதிரி அதனுடைய தொற்று நோயியல் தன்மை, எபிடிமியாலஜி, அதே மாதிரி அந்த ஒரு ஒட்டுண்ணிகளினுடைய கூடுதல் பண்புகள், குறிப்பாக அதனால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் பெரசிட்டாலஜி அப்படின்றது. ஸோ அதில் தாமஸ் கேமரனுக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. இதனால் இவர்
யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் மறுபடியும் ஜாயின் பண்ணி எம்ஏ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க பெரசிட்டாலஜியில். அதாவது பெரசிட்டாலஜி அதே மாதிரி இன்னும் சில சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கூட இந்த காலகட்டத்தில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏல தான் இருந்தது. ஸோ இவர் வந்து எம்ஏ எடுத்து படிக்கிறாங்க. அடுத்து 1920 காலகட்டத்தில் தாமஸ் கேமரன் வந்து இவருடைய எம்ஏ வந்து பெரசிட்டாலஜியில் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே தாமஸ் கேமரன் ஜாயின் பண்ணி பிஹெச்டி டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே பெரசிட்டாலஜி ஒட்டுண்ணியியல் அதில் தான் இவர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் இவர் வந்து குறிப்பாக இந்த ஒட்டுண்ணியியலில் இவர் பண்ணும்போது இந்த செம்மறியாடு, அதுக்கப்புறமா மான், அதே மாதிரி மாடுகள், இந்த கால்நடைகள், ஸோ அதுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய இந்த ஒரு வகையான பேரசைட்ஸ் அப்படின்ற ஒட்டுண்ணிகள், ஸோ அதை பற்றி இவர் வந்து ஆய்வு செய்ய தொடங்குறாங்க. குறிப்பாக செம்மறி ஆடுகள் உட்பட கால்நடைகளினுடைய குடலில் ஏற்படக்கூடிய ஒட்டுண்ணிகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதை குறித்து தான் தாமஸ் கேமரன் வந்து இவருடைய பிஹெச்டி தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் வந்து தயாரித்து வந்தாங்க. இறுதியாக 1923ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் வந்து அதை ஒரு ஒர்க்காக எழுதுகிறாங்க. அந்த தீசஸ், அந்த ஆய்வுக்கட்டுரை, பிஹெச்டிக்கு உண்டான ஆய்வுக்கட்டுரை இவர் வந்து ஆன் தி இன்டெஸ்டினல் பேரசைட்ஸ் ஆஃப் ஷீப் அண்டு அதர் ரூமினன்ஸ் இன் ஸ்காட்லாண்ட் அப்படின்ற அந்த டைட்டிலில் இந்த பிஹெச்டி தீசஸை இவர் வந்து 1923ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கிறாங்க. ரூமினன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஆடு, மாடு, இந்த மாதிரியான பாலூட்டிகளை தான் குறிக்கும். ஸோ அந்த பாலூட்டிகள் மற்றும் செம்மறியாடு அதனுடைய குடலில் ஏற்படக்கூடிய ஒட்டுண்ணிகள் குறித்து இவர் வந்து அந்த ஒரு ஆய்வுக்கட்டுரை வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1923ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து தாமஸ் கேமரனுக்கு பிஹெச்டி அந்த டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி வந்து பேரசிட்டாலஜியில் வழங்கப்பட்டுடுது. இதுக்கப்புறம் இதே காலகட்டத்தில் இவர் ஒரு கால்நடை மருத்துவர் ஆகணும் அப்படின்னு விரும்பினால ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ், இது வந்து வெட்டர்னரி சர்ஜன்ஸ் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு தாமஸ் கேமரன் வந்து முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும்னா அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை தாமஸ் கேமரன் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அதே 1923ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் MRCVES அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1923ஆம் ஆண்டே தாமஸ் கேமரன் பெற்று ஒரு வெட்டர்னரியன் கால்நடை மருத்துவராக தகுதி பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா இதே 1923 காலகட்டத்தில் இவர் வந்து டிஎஸ்சி டாக்டர் ஆஃப் சயின்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஜுவாலஜி விலங்கியல்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் இதே 1923ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் தாமஸ் கேமரன் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து நேராக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த லண்டனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பேரசிட்டாலஜி அங்கே இவர் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக 1923ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே தொடர்ந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸும் இவர் ஜுவாலஜி விலங்கியல்ல தாமஸ் கேமரன் படிக்க தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அதில் என்ரோல் பண்ணாங்க. மேலும் இவர் வந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அங்கேயுமே இவர் வந்து இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அங்குமே தாமஸ் கேமரன் வந்து என்ரோல் பண்ணி டாக்டர் ஆஃப் சயின்ஸுக்கு உண்டான படிப்பை வந்து மேற்கொள்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சியும் முடிக்கிறாங்க. அது ஜுவாலஜி விலங்கியல்ல முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இதே காலகட்டத்தில் தாமஸ் கேமரன் வந்து ஸ்டெல்லா பி அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு தாமஸ் கேமரனுக்கும் இவருடைய மனைவியான ஸ்டெல்லா பி கேமரன் இவங்க 2 பேருக்குமே ஏட்ரியன் போனிஃபேஸ் கேமரன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இது தாமஸ் கேமரனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. தாமஸ் கேமரனுக்கு இவருடைய மனைவியான ஸ்டெல்லா பி கேமரன் இவங்க 2 பேருக்குமே ஏட்ரியன் கேமரன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இது தாமஸ் கேமரனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. 1925ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசன் அங்கே இவருக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பராக வந்து வேலை கிடைக்கிது. ஸோ 1925ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பேரசிட்டாலஜி அந்த ஒரு பொறுப்பில் இருந்து அந்த ஒரு இடத்திலிருந்து விலகி அதே லண்டனில் இருக்கிற லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசனில் இவர் ஜாயின் பண்ணி பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக தாமஸ் கேமரன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பராக அங்கே இவருடைய டீச்சிங் கெரியர் தொடங்குறாங்க. இவர் பர்டிகுலராக பேரசிட்டாலஜி ஒட்டுண்ணியியல் அதை கற்பித்து வந்தாங்க. அதேமாதிரி ஜுவாலஜி விலங்கியல் இந்த 2 பாடங்களை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டியாக தாமஸ் கேமரன் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1929ஆம் ஆண்டு
ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் டிக் வெட்டர்னரி காலேஜ், அது இன்றைக்கி வந்து ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்னு அறியப்படுது. யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே இவருக்கு வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பராக வேலை கிடைக்குது. ஸோ இவருடைய ஓன் கண்ட்ரி அப்படின்றனால இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசன் அந்த ஒரு பொறுப்பில் இவர் வந்து பணிபுரியும் போது நேராக இவர் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து 1929ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவருடைய மனைவி குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ராயல் டிக் வெட்டர்னரி காலேஜ், அதாவது இன்றைய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி. ஸோ அங்கே இவர் ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பராக 1929ஆம் ஆண்டிலிருந்து தாமஸ் கேமரன் பணிபுரிய தொடங்குறாங்க. அப்பப்போ அக்கேஷனலாக இந்த லண்டனில் இருக்கிற லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்டு டிராபிக்கல் மெடிசன் அங்குமே பணிபுரிஞ்சாங்க. பிறகு 1932 இந்த சமயம் தான் தாமஸ் கேமரனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது. அது வந்து கனடாவில் இருக்கிற மான்ட்ரியால் அங்கே இருக்கக்கூடிய மெகில் யூனிவர்சிட்டி, அங்கே இவருக்கு ப்ரொஃபஸர் ஆஃப் பேரசிட்டாலஜி அதாவது ஒட்டுண்ணியியல் பேராசிரியராக இவருக்கு வேலை கிடைக்குது. ஸோ அதை பயன்படுத்துறதுக்காக 1932ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து கனடாவுக்கு போயிடுறாங்க. கனடாவில் இருக்கிற மான்ட்ரியால் போயிடுறாங்க. இவர் வந்து அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து கனடாவில் இருக்கிற மான்ட்ரியால் போய் அங்கே இருக்கிற மெகில் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆஃப் பேரசிட்டாலஜி அதாவது ஒட்டுண்ணியியல் பேராசிரியராக 1932ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் அதே அந்த ஒரு மான்ட்ரியாலே இருக்கக்கூடிய மெகில் யூனிவர்சிட்டியோடைய ஒரு அங்கமான மெக்டொனால்ட் காலேஜ், அங்கே தாமஸ் கேமரன் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜி அப்படின்னு சொல்லி ஒட்டுண்ணியியலுக்குண்டான ஒரு இன்ஸ்டிடியூட்டை தாமஸ் கேமரன் வந்து நிறுவுறாங்க. ஸோ அதை வந்து இவர் மட்டும் நிறுவலை, இன்னும் சில நபர்கள் வந்து நிறுவனாங்க. ஆனால் இவர் போன பிறகு தான் அது நிறுவப்பட்டது. எப்படின்னா 1907 இந்த காலகட்டத்தில் இருந்து அதாவது இந்த காலகட்டத்தில் தாமஸ் கேமரனுக்கு 13 வயசு தான். ஸோ அந்த 1907ஆம் ஆண்டிலிருந்து இந்த மெக்டொனால்ட் காலேஜில் எப்படியாவது பேரசிட்டாலஜிக்கான ஒரு இன்ஸ்டிடியூட் நிறுவனம் அப்படின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அது நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜியை நிறுவ முடியல. ஆனால் 1932ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் வந்து மான்ட்ரியாலுக்கு போன பிறகு கனடாவுடைய மான்ட்ரியாலுக்கு போன பிறகு அந்த மெக்டொனால்ட் காலேஜோடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜி அதை தாமஸ் கேமரன் மற்ற நபர்களினுடைய உதவியோடு நிறுவிடுறாங்க. இதனாலேயே அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜியோடைய ஒரு ஃபவுண்டிங் டைரக்டராக அதே 1932ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் நியமிக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் தாமஸ் கேமரன் வந்து அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜியில் ஆய்வு பணிகளையும் அதே மாதிரி மெகில் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆஃப் பேரசிட்டாலஜி அப்படின்ற பேராசிரியர் பதவியையும் தொடர ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு கனடாலே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் கனடா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் கனடா FRSC அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை FRSC அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை தாமஸ் கேமரன் பெறாங்க. மேலும் அதே கனடாலே இருக்கக்கூடிய கனடியன் ஜேர்னல் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி விலங்கியலுக்குண்டான ஒரு இதழ், ஸோ அதில் இவர் ஒரு எடிட்டராக நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு பொறுப்பையும் தாமஸ் கேமரன் வந்து தட்டி கழிக்காமல் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் தான் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜி அங்கே ஒட்டுண்ணியியலுக்குண்டான ஆராய்ச்சி பணிகளானது மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்குது. நிறைய உலகம் முழுவதில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஃபெல்லோஸ், அதே மாதிரி விசிட்டிங் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒட்டுண்ணியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தாமஸ் கேமரனாலையும் நிறுவப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெல்ல மெல்ல பேரசிட்டாலஜி இந்த ஒட்டுண்ணியலில் அந்த ஒரு ஆய்வு பணிகளானது அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஒட்டுண்ணியல் அப்படின்றது பெருசாக வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படலை, நிறைய பேர்லாம் அதில் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணலை. ஆனால் தாமஸ் கேமரன் போய் அந்த மெக்டொனால்ட் காலேஜில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜி நிறுவன பிறகு அங்கே மிகப்பெரிய அளவில் தாமஸ் கேமரன் ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டாங்க. இதன் மூலமாகவே உலகம் முழுவதில் இருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஃபெல்லோஸ், விசிட்டிங் ரிசர்ச்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் படிப்படியாக அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜி ஆனது பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்றது. இந்த நிலையில தான் 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்ட் வார், இரண்டாம் உலகப் போரானது துவங்கிறது. இந்த இரண்டாம் உலகப் போரின் போது தான் இந்த மெல்ல மெல்ல இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜியோடைய வளர்ச்சி வந்து குறைய தொடங்குது. ஏன்னா இரண்டாம் உலகப் போரின் போது நிறைய விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அதே மாதிரி நிறைய பொதுமக்கள் எல்லாருமே வந்து இராணுவத்தில் வந்து பங்கேற்க தொடங்கியிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் இராணுவத்தில் பங்கேற்கிறனால இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜியில்
ஆராய்ச்சி பணியானது 1940களில் மிக வேகமாகவே வந்து குறையவும் ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் அப்பவும் கூட தாமஸ் கேமரன் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சியை அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜியில் மேற்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக தாமஸ் கேமரன் வந்து ஒரு மிதமான வெப்பநிலை உள்ள காலநிலையின் போது மனிதர்களில் ஒட்டுண்ணிகளினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ அது குறித்து தாமஸ் கேமரன் ஒரு ஆய்வு பணியை மேற்கொள்கிறாங்க. இதுக்கிடையில் தான் 1945ஆம் ஆண்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. இதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேரசிட்டாலஜியோடைய அந்த ஆராய்ச்சி பணிகளானது மறுபடியும் வந்து பெரிய அளவில் தொடங்குது. இந்த நிலையில் 1946ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் வந்து ஒரு ஒர்க்கை வந்து இவர் எழுதுகிறாங்க. அது வந்து த பேரசைட்ஸ் ஆஃப் மேன் இன் டெம்பரேட் கிளைமேட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோ, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ பிரஸ், அதில் இவர் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு புக்காகவும் இருந்தது. இதுக்கப்புறம் தாமஸ் கேமரன் வந்து தொடர்ச்சியாக இன்னும் கூடுதலாக பல்வேறு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாம் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பேரசிட்டாலஜிஸ்ட் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தாமஸ் கேமரன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதைத் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1949ஆம் ஆண்டு அந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பேரசிட்டாலஜிஸ்டோடைய ஒரு பிரசிடெண்டாகவே தாமஸ் கேமரன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இவர் பிரசிடெண்டாக நியமிக்கப்படும் போது இவருடைய பிரசிடென்சியல் அட்ரஸ் இவர் கொடுக்கும்போது வில்லியம் ஆஸ்லர் அப்படின்ற கனடாவை சேர்ந்த ஒரு தலை சிறந்த மருத்துவர், அவரை பற்றி தாமஸ் கேமரன் வந்து சொன்னாங்க. இந்த வில்லியம் ஆஸ்லருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஸோ அவர் பற்றி தாமஸ் கேமரன் 1949 அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பேரசிட்டாலஜிஸ்டோடைய பிரசிடென்டியல் அட்ரஸின் போது இவர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1950 காலகட்டம் வரைக்கும் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பேரசிட்டாலஜிஸ்டோடைய பிரசிடெண்டாக தாமஸ் கேமரன் இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1951 இந்த சமயம் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ், இந்த ஆடு மாடு, ஸோ அதில் ஏற்படக்கூடிய பேரசைட்ஸ், அந்த ஒட்டுண்ணிகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது குறித்தெல்லாம் தாமஸ் கேமரன் வந்து ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அது வந்து வெட்டரினரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அதாவது கால்நடை மருத்துவ மாணவர்களுக்காகவும் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்காகவும் ஒரு கையேடாவே இவர் அந்த ஒரு புக்கை எழுதுறாங்க. அதை வந்து த பேரசைட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ் எ மேனுவல் ஃபார் வெட்டரினரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் 1951ஆம் ஆண்டு இந்த ஒரு ஒர்க்கை லிப்பின்கட் அதில் வந்து தாமஸ் கேமரன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் கேமரன் இன்னும் கூடுதலாக இந்த 1951க்கு பிறகு இவருடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து மேற்கொண்டாங்க. இதே சமயம் தாமஸ் கேமரன் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பேரசிட்டாலஜியாகவும் அந்த ஒட்டுண்ணியல் அந்த ஒரு துறை, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் அந்த ஒரு மெக்கில் யூனிவர்சிட்டியில் பெரிய அளவில் வளர்க்கவும் செஞ்சாங்க. இது மாதிரி சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன் ஆனது தாமஸ் கேமரனுடையது மிகப்பெரியது. இதனாலேயே இவர் நிறைய அங்கீகாரங்களை இந்த காலகட்டத்தில் பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் பேரசிட்டாலஜிஸ்ட் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தாமஸ் கேமரன் வந்து இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கிடையில் தான் 1956ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் வந்து பேரசைட்ஸ் அண்டு பேரசைட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து மெத்துனம் அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மாதிரி 1956 வரைக்கும் இவர் வெளியிட்ட புத்தகங்கள் எல்லாமே மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. இதன் காரணமாகவே தாமஸ் கேமரன் மிகப்பெரிய அளவில் பல அங்கீகாரங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக 1957ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் கனடா அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஃபெவல் மெடல் அது வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. மேலும் இந்த ஒரு மெடல் மட்டும் இல்லாமல் இதே 1957ஆம் ஆண்டு அதே ராயல் சொசைட்டி ஆஃப் கனடாவுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் தாமஸ் கேமரன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் ராயல் சொசைட்டி ஆஃப் கனடாவுடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பதவியில் 1958 வரைக்கும் தாமஸ் கேமரன் இருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் கெனடியன் சென்டெனியல் அவார்டு அதுவுமே தாமஸ் கேமரனுக்கு வந்து கெனடியன் சென்டெனியல் மெடல் அதுவும் தாமஸ் கேமரனுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா 1960ஆம் ஆண்டு அந்த கனடாவில் இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியா, அங்கு இந்த கனடாவுடைய பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா அவங்க தரப்பிலிருந்து 1960ஆம் ஆண்டு இவருக்கு ஆனரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஆனரி டிஎஸ்சி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுது. ஸோ இவர் வந்து கௌரவிக்கப்படுறாங்க. மேலும் அதே 1960ஆம் ஆண்டு கெனடியன் சொசைட்டி ஆஃப் மைக்ரோபயாலஜி அதாவது நுண்ணுயிரியல் நிபுணர்களுக்கு உண்டான ஒரு சங்கம், ஸோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1960ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1961ஆம் ஆண்டு கெனடியன் சொசைட்டி ஆஃப்
கனடியன் சொசைட்டி ஆஃப் பெரசிட்டாலஜிஸ்ட், அதாவது ஒட்டுண்ணியியல் நிபுணர்களுக்கு உண்டான ஒரு சங்கம், அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் 1961ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் நியமிக்கப்படுறாங்க. அந்த பதவியில் 1962 வரைக்கும் கனடியன் சொசைட்டி ஆஃப் பெரசிட்டாலஜிஸ்டோடைய பிரசிடெண்டாக இவர் இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதிலிருந்து விலகுறாங்க. இருந்தாலும் தாமஸ் கேமரன் வந்து தொடர்ச்சியாக ப்ரொஃபஸர் ஆஃப் பெரசிட்டாலஜி அப்படின்ற அந்த ஒரு பதவியையும், அதே மாதிரி டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெரசிட்டாலஜி அந்த பதவியிலையும் இவர் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1964ஆம் ஆண்டு அந்த ஃபவுண்டிங் டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெரசிட்டாலஜி அந்த ஒரு பொறுப்பில் இருந்து, அந்த இயக்குனர் பதவியிலிருந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு 1964ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் விலகுறாங்க. ஸோ 1932 அந்த ஒரு பொறுப்பில் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ இவருடைய 38 வயதில், இவர் வந்து இவருடைய 70 வயதில் அதிலிருந்து 1964ஆம் ஆண்டு ரிட்டையர் ஆகுறாங்க. ஆனாலும் கூட இதே 1964ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் வந்து இன்னொரு பெரிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. அதுதான் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் பெரசிட்டாலஜிஸ்ட் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1964ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒட்டுண்ணியியல் இது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்தது, குறிப்பாக கனடாவிலையும் அதேமாதிரி யுனைடெட் கிங்டம்லையும். ஸோ இந்த 2 இடத்துல இந்த பெரசிட்டாலஜிக்கு உண்டான ரிசர்ச் வந்து டெவலப் ஆகுறதுக்கு முக்கிய காரணமாக தாமஸ் கேமரன் இருந்து வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் 1969ஆம் ஆண்டு அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் பெரசிட்டாலஜி அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து இவருடைய 75 வயதில் மெகில் யூனிவர்சிட்டி, அந்த மெக்டொனால்ட் காலேஜ் மெகில் யூனிவர்சிட்டி அங்கேருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க 1969 இவருடைய 75 வயதில். இதுக்கப்புறம் இவர் ஒரு எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் பெரசிட்டாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா ஏற்கனவே இருந்த பொறுப்பில் சும்மா கௌரவத்தோடு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவர் ஒரு எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் பெரசிட்டாலஜியாக மெகில் யூனிவர்சிட்டியில் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1970ஆம் ஆண்டு வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் பெரசிட்டாலஜிஸ்ட், அந்த வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் பெரசிட்டாலஜிஸ்டோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து விலகிடுறாங்க. ஸோ 1964 1970 வரைக்கும் இருந்தாங்க, அடுத்து விலகிடுறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1972ஆம் ஆண்டு கனடா தரப்பிலிருந்து இவரை கௌரவிக்கிறதுக்காக கனடியன் கவர்மெண்ட் இவருக்கு ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் கனடா ஓசி அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை இவரை வழங்கி இவரை கௌரவப்படுத்துகிறாங்க. இது 1972. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1977ஆம் ஆண்டு தாமஸ் கேமரன் வந்து கனடாவில் இருக்கிற மான்ட்ரியாலில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற சில்வர் ஸ்ப்ரிங் அப்படின்ற இடம் அங்கே போய் தாமஸ் கேமரன் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மனைவி அதேமாதிரி இவருடைய மகளோட. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்து வந்த இவர் வந்து இறுதியாக உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு 1980 ஜனவரி 1 அன்னைக்கு இவருடைய 85 வயதில் தாமஸ் கேமரன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1980 ஜனவரி 1 இவருடைய 85 வயதில் தாமஸ் கேமரன் இறந்து போயிடுறாங்க. தாமஸ் கேமரன் வந்து வாழும்போது ஒட்டுண்ணியலுக்கும் அதே மாதிரி கால்நடை மருத்துவத்திற்கும் ஆற்றின பங்களிப்பானது மிகப்பெரியது. இவர் எழுதின புத்தகங்கள் எல்லாமே இன்று வரை குறிப்பிடத்தக்கதாக இருந்து வருது. இதன் காரணமாக நிறைய கௌரவங்கள் தாமஸ் கேமரன் வாழும்போது பெற்றிருந்தாலும் இவர் இறந்த பிறகு பெரிய அளவில் கௌரவங்கள் இவர் கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் வாழும்போதே இவர் கிடைச்ச கௌரவங்கள் கூட தாமஸ் கேமரன் செய்த சாதனைகளுக்கு ஈடா அப்படின்னா ஈடு கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் தாமஸ் கேமரன் அப்படின்ற ஒரு நபர் பெரிய அளவில் கௌரவிக்கப்படலைன்னாலும் கனடாவில் பெரசிட்டாலஜி அப்படின்ற ஒரு ஃபீல்டினுடைய வளர்ச்சி அந்த டெவலப்மெண்ட்டை பற்றி பேசும்போது அதில் தாமஸ் கேமரனை நீக்கிட்டு பேச முடியாது. அந்தளவுக்கு தாமஸ் கேமரனுடைய கான்ட்ரிபியூஷன் ஆனது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட தாமஸ் கேமரன் இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் இவருடைய மனைவியான அந்த ஸ்டெல்லா பி கேமரன் வந்து இறந்தாங்க. இவருடைய மகளான ஏட்ரியன் போனிஃபேஸ் கேமரன், ஸோ அவங்களும் வந்து இவருக்கு பிறகும் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இது மாதிரி தாமஸ் கேமரனுடைய பர்சனல் லைஃப், இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கையில் இவர் செய்த சாதனைகள். ஸோ இப்போ ஏற்பட்ட தாமஸ் கேமரன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.